ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வீக்கன்ஸ்ன்ற ஃபார்முலா. இந்த ஸ்வீக்கன்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ இஸ் ஈக்குவல் டு ஸ்வீக்கன்ஸ் பிராக்கெட் ஓப்பன். நான் என்ன பண்றேன், எனக்கு 5 ரோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி 5 ரோக்கும் நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ இதுலயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மெத்தடா இந்த சீக்வன்ஸ் நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த ஃபார்முலாவை. இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா எனக்கு ரோ மட்டும் இல்லாம காலமும் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ நான் என்ன பண்றேன், 5 இன்டூ 5, அதாவது 5 ரோவும் வரணும் 5 காலமும் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் சீக்வன்ஸ் கொடுக்குறேன். ஸோ 5,5 கொடுத்தனால இங்க பாருங்க எனக்கு 5,5 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கு நமக்கு பயன்படும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்டார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கேக்குது. ஸோ நான் அந்த இடத்துல ஸ்டார்ட் நம்பர் 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பாருங்க நமக்கு ஸ்டார்ட் வித் 5ல இருந்து வந்திருக்கும். 5 6 7 8 9 10 11 12 13 14 இப்படி சொல்லி நமக்கு வரிசையா வந்திருக்கும். 1 2 3 4 மிஸ் ஆயிருக்கும். ஏன்னா ஸ்டார்ட் நம்பர் அது கொடுத்தோம். இதுவே நான் ஸ்டார்ட் நம்பர் கொடுக்காம வெறும் பிளாங்கா, அதாவது ஸ்பேஸ் கூட கூடாம கமா கொடுத்துட்டு அடுத்ததா திருப்பி அகைன் நான் 3 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 3 ஸ்டெப்ஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இது கால்குலேஷன்ஸ் 3 ஸ்டெப்ஸ்க்கு சீக்வன்ஸ் மாறும். ஸ்டார்ட் நம்பர் நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ என்ன 1 4 7 10 அதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் 3 டிஃபரன்ஸ் இருக்கும் பாருங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவே நான் அந்த இடத்துல சீக்வன்ஸ்ல இது ஸ்டார்ட் நம்பர் என்ன பண்றேன், நான் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாருங்க 2 5 8 11 14 17 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்திருக்கு. ஸோ இது மாதிரி சீக்வன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 4 மெத்தட்ஸ்ல நம்ம பயன்படுத்த முடியும். வெறும் ஒரு வரிசையான ஒரு நம்பர் நமக்கு வேணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஜஸ்ட் நான் ரோல எத்தனை சீக்வன்ஸ் நம்பர் தேவையோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இதுவே நான் செட் பண்ணக்கூடிய இன்னொரு மெத்தடும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சீக்வன்ஸ்லயே நம்ம காலம்லாம் வேணாம், எனக்கு ரோ மட்டும் போதும் அப்படின்னு நம்ம இருப்போம். ஸோ நான் என்ன பண்றேன், 100 ரோஸ்ல எனக்கு காலம்ஸ் தேவையில்லை. ஸோ நான் கமா கொடுத்துட்றேன். திருப்பி அகைன் ஸ்டார்ட் நம்பர் 5ன்னு கொடுத்துட்றேன், கமா. அதே போல எனக்கு 5 ஸ்டெப்ஸ் வரும். அதாவது 5 10 15 இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது மாதிரி கொடுத்து பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். இப்ப பாருங்க இந்த இடத்துல நமக்கு 100 ரோஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அந்த 100 ரோஸ்க்கு என்ன கவுண்ட் வரும், 500 வந்திருக்கு. ஸோ 5 10 15 அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு சீக்வன்ஸ் நமக்கு பயன்படும். ஸோ இதை எங்கெல்லாம் உங்களுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. இது போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.